நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கதவை தரங்க. எதுக்காக? கதவை திறந்து பாலாவை வெளியே விடுங்க. எனக்கு ஆர்டர் போட நீ யாரு? ஜில்லா கலெக்டர். கலெக்டர் வந்து சொன்னாதான் திறப்பீங்களா என்ன? எவ வந்தாலும் சரி, நான் முடிவெடுக்காம இந்த கதவை திறக்கவே திறக்காது. நீங்க திறக்கலனா பாலாவை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ 2 கால்ல நல்லா நடக்கிற வழிய பாரு, அதுக்கப்புறம் நீ பாலாவை வெளியே கூட்டு வரத பத்தி பேசிக்கலாம். பாலா, பாலா பாரு, இப்ப நான் அவளை சும்மாதான் பூட்டி வச்சிருக்கேன். வேணும்னா அவ பின்வாசல் வழியா வெளியே வரலாம். ஆனா பாலா வரமாட்டா. அதுக்கான தைரியம் எல்லாம் உன் ஃப்ரெண்டுக்கு கிடையாது. பாலா, உன்னை ஏதாவது போட்டு அடிச்சானா? இல்ல, மொபைலை தூக்கி உடைச்சிட்டாரு. நீ பின்புற கதவை திறந்துட்டு வெளியே வா. முன்னாடி வச்சிருந்தாலும் என்ன அடிப்பாரு. அடி வாங்கியும் உத வாங்கியும் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஆனா அதை பாக்குறதுக்கு உன்னால முடியாது. அதனால நீங்க இருந்து கிளம்ப. கொஞ்சம் கூட புத்தியே இல்லாத இருந்தால் முன்னாடி எனக்காக நீ சண்டை போட்டு அவமானப்பட வேண்டாம். நீ போ. சொன்னதை கேட்டலடி. என் பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க புருஷனா நான் இங்க இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க யாரும் இங்க வரக்கூடாது. கிளம்பி போ. நான் இங்க வந்தது உன் மிரட்டல கேட்டுட்டு அதுக்கு பயந்து ஓடுறதுக்கு இல்ல. பாலாவை கூட்டிட்டு அவ வேலை செய்யற இடத்துக்கு போவேன். அப்பனா நீ கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போடி. கூட்டிட்டு போவேன். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். பாலாக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவ கூடவே இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதை நான் காப்பாத்துவேன். கதவை தர. நீ என்ன மிரட்டி பார்க்க வந்திருக்கியா? இப்போ தெரிஞ்சிருக்குமே நான் அவளை கூட்டிட்டு போக தான் வந்தேன்னு. நாங்க வர லேட் ஆகல இல்ல. நான் சீக்கிரமா வந்துட்டேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரணும் ஒரு குற்றமாவே சொல்றாங்க. அதனாலதான் கேட்டேன். இவன் தான் அந்த ஆளு. தெரியும், இவன் தான் நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஆச்சு. பரோல்ல வந்தப்போ 1-2 அடிதடி கேஸ் இவன் மேல இருக்கு. தண்டனை காலம் முடிஞ்சது இல்ல. அதுக்கான அக்கிரமத்தை தான் இப்ப பண்ணிட்டு இருக்கியாடா? சொல்லு. பாலாவை உள்ள வச்சு இந்த ஆள் வெளியே பூட்டியிருக்கான் சார். ஆஹா, பூட்டி பத்திரமா வச்சுக்கிறதுக்கு உன் பொண்டாட்டி என்ன தங்கமா? தரடா கதவை. தொடர்ந்து சொல்றல. வெளியே வா பாலா. இவனை பார்த்து நீங்க பயப்பட வேணாம். நீங்க வெளியே வாங்க. தைரியமா நீ வெளியே வா பாலா. என்ன பிரச்சனைன்னு நீயே சொல்லு. சொல்லுடி. நான் வேலைக்கு போறதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. நீ எதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிற? இவளோட சுபாவம் சரியில்லை சார்.
நீ மட்டும் நல்லவனா என்ன? நீ என்ன ரவுடியா? வேட்டி இறக்கி விடுறா, இறக்கு. நீ ரிலீஸ் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? அங்கிருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கியா என்ன? இல்ல பரம்பரை சொத்து ஏதாவது வச்சிருக்கியா? உனக்கு வேலையும் இல்ல, கொண்டாடி வேலைக்கு அனுப்ப மாட்டேன். நான் ஒரு பேஷண்ட் சார். என் நிலைமையை பார்த்து தான் என் தண்டனை காலத்தை குறைச்சிக்கிட்டு என்னை வெளியில விட்டாங்க. உன்ன மாதிரி ஒரு ஆளை ஜெயில இருந்து வெளியே விட்டுருக்கவே கூடாது. இவன் உங்களை ஏதாவது அடிச்சானா? இல்ல, என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு என்ன மிரட்டினதுனால தான் நான் பிரீத்திக்கு கால் பண்ணேன். அந்த கோபத்துல என் கையில இருந்த மொபைல புடுங்கி கீழே போட்டு உடைச்சிட்டாரு. உன்னை எல்லாம் என்னதான்டா பண்றது? பாவம் வேலைக்காக அந்த போனை தான் சார் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தா. நீ உடைச்ச போனுங்க அதுவும் அங்க இருக்கு சார். நீ உள்ள போ, போடா. நீ ரொம்ப பயந்துட்டியா? உன்னை ஏதாவது பண்ணிட்டு போறான்னு தான் நான் பயந்தேன். நான் கோபி மாமா கிட்ட சொல்லி ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். இதுக்கு மேல விட்டு கொடுக்க கூடாது பாலா. வா வா. இப்படி போட்டு உடைச்சிட்டல, இது எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து உடனே சரி பண்ணி கொடு. செய்யுங்கறல. இந்த ஆளு என்னைக்கு கல்யாணம் பண்ணானோ அதுல இருந்து இப்படியே தான் இருக்கான். எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறது, இவன் ட்ரெஸ்ஸை தூக்கி கொளுத்துறது, இதெல்லாம் தான் இவனோட வேலையே. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? அதுக்கும் இவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. அப்படின்னா எல்லா வியாதியும் உனக்கு இருக்கு. இது என்கிட்ட கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. இது பழையபடி கால் வர மாதிரி சரி பண்ணி கொடுக்குற. இவன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து வேற ஏதாவது பொருளை உடைச்சிருக்கானா? இல்ல. நானும் என் குழந்தைங்களும் இங்க நிம்மதியா வாழணும் சார். அதுக்கான ஏற்பாடை நீங்க பண்ணி கொடுத்துருங்க சார். பண்ணிட்டியா? ஆனானதுனால நீ தப்பிச்ச. இல்லனா ஓ மூலமா புது போன் வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருப்பேன். இது ஒன்றும் இரும்பு இல்லைல்ல சார், கீழே விழுந்து சதுரம். அதுக்காக போலீஸை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உடைச்ச போனை சரி பண்ண சொல்ல வேண்டியது போலீஸ் வேலை கிடையாது. மறுபடியும் நீ ஏதாவது பொருளை உடைச்சன்னு தெரிஞ்சது கைய கால உடைச்சிருவேன். நான் எங்க குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். அதை தடுக்கிறதுக்காக இவர் எல்லா வகையிலும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொன்னது கேட்டல? இது உன் பொண்டாட்டி வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்க வீடு. இங்க இவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இங்க நடக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா பண்ண நீ மறுபடியும் ஜெயிலுக்கு தான் போவ. நான் சும்மா கால் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகுது. நான் இதை இப்போ உன் பொண்டாட்டி கிட்ட கொடுக்குறேன். இது இவங்க கிட்ட தான் இருக்கணும், புரியுதா? போலீஸை பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வேலை பண்ணலாம். இவனுக்கு மரியாதைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறேன். அதுக்கப்புறம் இவன் சைடுல எந்த பிரச்சனையும் வராது. வாடா. இதுக்கப்புறம் வேணும் விஷயத்த போலீஸ் பார்த்துக்கிட்டோம். இந்த போனை பத்திரமா கையில வச்சுக்க. ஏதாவது பிரச்சனைனா உடனே கால் பண்ணு. போய் வண்டியில ஏறு. நீ நோயாளின்னு தானே சொன்ன, ஒரு டோஸ் மருந்த அங்க வச்சு கொடுக்குற. அதெல்லாம் தேவையே இல்லை சார். பாலாவையும் பசங்களையும் இதுக்கப்புறம் இவன் தொந்தரவு பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. அந்த வாக்கு கொடுத்தா போதும். ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா இவன் இங்க தான் தங்குறானா என்ன? உள்ள இல்ல சார், அந்த ரூம்ல தான் இருக்காரு. அந்த ரூம்ல போய் செக் பண்ணி பாருங்க, வெப்பன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. எஸ் சார். டேய், பொண்ணுங்களுக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு கொடுக்குற நாடுடா இது. உன்ன மாதிரி பயமுறுத்தியும் மிரட்டியும் பார்த்து அவங்கள கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா உன்னால கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய நேரம் இருக்காது. பொண்ணுங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்தா போதுமா சார்? ஆம்பளைங்களும் வாழணும்ல.
நான் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா பொண்டாட்டிங்கிற முறையில இவ என்ன கொஞ்சம் கூட கவனிக்கல சார். எந்த விஷயத்துல பாலா உங்களை கவனிக்கல? ஜெயில இருந்து வந்ததும் பொண்டாட்டி என்ன பண்றான்னு கண்டுபிடிக்க 2 வாரமா சரக்கு அடிச்சுட்டு அங்க இங்க தானே சுத்திட்டு இருந்தீங்க. உங்களுக்கு தண்ணி ஓவர் ஆகி மயக்கமாயி கீழே விழுந்தப்போ இவ தானே உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனா. அங்க இருந்து செத்து போட்டுன்னு பாலா மட்டும் முடிவு பண்ணியிருந்தா இவளை டார்ச்சர் பண்றதுக்கு நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஓ, அப்போ பொண்டாட்டியை சந்தேகப்படுற புருஷனா நீ? சார், ரூம்ல இது 2 கிடைச்சது. உனக்கு என்ன வியாதின்னு சொன்ன? லிவர் செரோசிஸ். அப்போ இதெல்லாம் அதுக்கான மருந்தா? நீ செத்து போயிடலாம் நினைச்சுதான் ஜெயில இருந்து வந்திருக்கியா என்ன? இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில பொண்டாட்டி குடியும் குழந்தைங்களோடு சந்தோஷமா வாழ வேணாம்னு நினைச்சு தானா குடிச்சு குடிச்சு இவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இதை உடைச்சு போட்டுருங்க. சரிங்க சார். இது எதுக்கு? யாரை கொலை பண்ண இதை வச்சிருக்க? இது என்னோடது இல்ல. இது உங்களுதா? இல்ல. தம்பி வேணும், என்ன கோவப்படுத்தாம இதை எதுக்காக வாங்கினேன்னு சொல்லிடு. நகம் வெட்டுறதுக்கு தான். தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்கிடாத. உண்மையை சொல்றா. எனக்கு எதிரிங்க பல பேர் இருக்காங்க. என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வச்சிருக்கேன். லிவர் சிரோசிஸ்னு டாக்டர் சொல்லியும் சரக்கு அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க. உனக்கு எதுக்குடா சுய பாதுகாப்பு? ஜெயில இருந்து வந்த உடனே யாரையாவது கொலை பண்ணிட்டியா? நீ பண்ண வேலைக்காக சின்ன பனிஷ்மெண்ட் உனக்கு கொடுக்க போறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ இந்த வீட்டுக்குள்ள போகவே கூடாது. ஒருவேளை போகணும்னு நினைச்சா அதுக்கு உன் பொண்டாட்டி ஒத்துக்கணும். இவங்க கூப்பிடுற வரைக்கும் நீ இந்த கேட்டுக்கு வெளியே தான் இருக்கணும். இவனை கேட்டுக்கு வெளியே நிக்க வைங்க. போ. போடா. சார் சொன்னது கேட்டுச்சுல, நீ இந்த இடத்துல நில்லு. கேட்டுக்கு வெளியே நிக்கிறதுனால அவன் திமிரு கொஞ்சம் குறையும். இவனு மாதிரி ஆளுங்க கிட்ட சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்க கூடாது. ஒரு 2 மணி நேரம் அங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டுக்கங்க. இதுக்கப்புறம் எங்க சைட்ல ஏதாவது பண்ண வேண்டி இருக்கா? தேங்க்ஸ். அட, இதெல்லாம் எதுக்கு மேடம்? கோபிகிருஷ்ணன் சார் சொன்னாரு, நான் அதை செஞ்சேன். இந்த தேங்க்ஸ் எல்லாம் அவருக்கு சொன்னா போதும். சரிங்க மேடம், நாங்க கிளம்புறோம். பாலா, உங்க போன்ல நான் என் பேரையும் நம்பரையும் சேவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உதவி தேவைன்னா எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் எந்த கம்ப்ளைண்ட்டும் எனக்கு வரக்கூடாது. வந்தா நோயாளின்லாம் பார்க்க மாட்டேன். ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் பிரிச்சு மேஞ்சிருவேன். அவன் பாக்குறத நீ பெருசா எடுத்துக்காத. இன்னைக்கு உன்னால வேலைக்கு போக முடியாம போச்சு. பரவாயில்ல, நீ லீவுன்னு நான் கால் பண்ணி சொல்லிக்கிறேன். இன்னும் உனக்கு பயம் போலையா? நான் இருக்கணுமா? நீ கிளம்பு. இப்படி நடக்க முடியாம இருக்கிறப்போ எனக்கு உதவின்னு சொன்னதும் நீ ஓடி வந்துட்டல்ல. நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. யார் இப்ப கேட்டா? முதல்ல உள்ள போடி. நான் கிளம்புறேன்.
அகிலா, நீ இந்த ஸ்கூலோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஆனா இவனோட சிஸ்டர்னு எனக்கு தெரியாது. உன் தம்பியை பத்தி சொல்றதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன். உன்னோட அம்மாவோட போனுக்கு ஃபோன் பண்ணோமா, சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதனால தான் உன்னை வர சொன்னோம். இன்னைக்கு இவன் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன் இவனோட மார்க் அதிகமா எடுத்துட்டாங்கிறதுக்காக அவன் தலையிலேயே சிலேட்டால அடிச்சிட்டான். அவன் புக்கையும் கீழ்ச்சி போட்டான். போன தடவை உங்க அம்மா வந்தப்போ நான் வார்னிங் கொடுத்து அனுப்பினேன். அவனை சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. இவனுடைய குறும்பு அதிகமாவதே தவிர குறையவே இல்லை. உங்க அம்மாவை வர வச்சு அவங்க கூட இவன் அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா கால் பண்ணா போகல. அகிலா வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். நாளைக்கு இவன் கூட உங்க அம்மாவையும் கண்டிப்பா இங்க வர சொல்லணும். சொல்லிடுறேன் சார். அந்த ஆளு எதுக்கு அங்க வந்து பிரச்சனை பண்றாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. அந்த வீட்ல வந்து அவ்வளோ அதிகாரம் பண்றாங்கன்னா அது யாரா இருக்கும்? பெரிய கோவக்காரரு. எங்க 2 பேரையும் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி கேட்டு லாக் பண்ணி அங்கே நின்ட்டாரு. என்ன டீச்சர் அம்மா கட்டாயப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போகும்போது அந்த ஆள் சண்டை போட்டாரு. சிவபிரசாத் அங்கிள் இன்வால்வ் ஆனதுனால டீச்சர் அம்மா என்ன திருப்பி என்னாச்சுமா? இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, என்ன விஷயம்? இன்னைக்கு ஏன் இவ டியூஷன் போலன்னு கேட்டுட்டு இருந்தப்பா. அப்பதான் சுதா டீச்சரோட வீட்ல யாரோ அவங்க சொந்தக்காரங்க வந்ததா சொல்லிட்டு இருந்தா. அது யார் கல்யாணி? பார்க்கும்போது பெரிய குடிக்காரரா தெரியுது. டீச்சர் அம்மா கிட்ட ரொம்ப கோவப்படுறாரு. அந்த ஆளை பார்த்து டீச்சர் அம்மா கோவப்பட்டாங்க. டீச்சரோட மாமா யாராவது இருப்பாங்களோ? சில பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டு நல்லா பணம் வச்சிருந்தாங்கன்னா வேணும்னே வந்து பணம் பறிக்க பாப்பாங்க. முதல்ல அமைதியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கேயே நிரந்தரமா தங்கின அப்புறம் தண்ணி அடிச்சிட்டு வந்து அதிகாரத்தை காட்டுவாங்க. அந்த ஆளை பார்க்கும் போதே பயமா இருக்கு. சினிமால இருக்காங்களே ரவுண்டிங்க, அவங்கள மாதிரி இருக்காரு. ஒருவேளை அது அங்க இருக்க லோக்கல் ரவுடியா இருப்பானோ? அப்படிலாம் இல்லப்பா. நான் சிவபிரசாத் அங்கிள் கிட்ட கேட்கும் போது அவர் அப்படிலாம் சொல்லலப்பா. அப்படி ஒரு ஆளு யாரா இருப்பாங்க? இங்க ஒரு விஷயம் நம்ம கணக்கு போட்டு வச்சிருந்தா இப்படி ஒரு ஆள் நமக்கு நாசம் பண்ணவே வருவாங்க. நீங்க அப்படி என்ன கணக்கு போட்டீங்க? ஒண்ணும் இல்ல. இப்பெல்லாம் நான் என்ன கணக்கு போட்டாலும் தப்பா தான் போகுது. அந்த ஆள் டீச்சர் நமக்கு என்ன சொந்தம்னு தெரிஞ்சுக்க அங்க போய் பார்த்தேனப்பா. இப்ப நீ எங்கேயும் போக வேண்டாம், அதை நானே பாத்துக்கிறேன். ஹலோ டீச்சர், நான் தான் சூரஜ் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? உங்க வீட்ல புதுசா யாராவது தங்க வந்திருக்காங்களா டீச்சர்? யாரும் இல்லையே. நேத்து அங்க கல்யாணி வந்தப்ப வீட்ல யாரோ சத்தம் போட்டதா அவ சொன்னா. ஹலோ டீச்சர். சார், அது அந்த ஆளை பத்தி ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது சார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது வந்து நான் இப்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், என்னால பேச முடியல. நான் வீட்டுக்கு போய் பேசுறேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த ஆளை அடிச்சு வரட்ட உங்களுக்கு ஒரு ஆள் தேவை, அப்படிதானே? அப்படி அந்த ஆள் போக மாட்டான் சார். நானே அங்க வரேன், மத்ததுல நேர்ல வந்து பேசிக்கலாம். உடனே வர வேண்டாம். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். கண்டிப்பா கால் பண்றேன். கேட் ஏன் இப்படி திறந்து வச்சிருக்காங்க? ஏதா பிரச்சனையா இருக்குமோ? நீ என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? இங்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, டயரோட மார்க் இருக்குல்ல, 2-3 வண்டிக்கு இங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, செருப்போட மார்க்கெல்லாம் இருக்கு. அம்மா, அம்மா, அம்மா கதவு திறங்கம்மா. அம்மா, டேய் அம்மா கதவு திறக்க மாட்டாங்க. ஐயோ,
அம்மாக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ? ஏய், நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. அம்மா கதவு திறங்க. அம்மா கதவு திறங்கம்மா. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களாமா? நாங்க ரொம்ப பயந்துட்டோமா. இங்க யாருமா வந்துட்டு போனாங்க? நிறைய வண்டி வந்துட்டு போன மாதிரி இருக்கு. யாரும் வரல. அம்மா நீங்க போய் சொல்லாதீங்க. அப்பாவை பார்க்கறதுக்காக யாராச்சும் வந்திருப்பாங்கடா. அப்பா எங்கம்மா போயிட்டாரு? எங்கேயாவது போய் தண்ணி அடிச்சிட்டு ராத்திரி ஆனா இங்க வந்துருவாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது. தள்ளுங்க. நீ உள்ள வாமா. அம்மா, வினுவோட கிளாஸ் டீச்சர் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோனே போகலன்னு சொன்னாங்க. வினு அவன் கூட படிக்கிற பையன் கிட்ட சண்டை போட்டான்னு சொன்னாங்க. ஓச்சுடா, அப்படியே சொல்லிட்டா. உங்களுக்கு கால் பண்ணி கால் போகாததுனால என்ன ஹெட் மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவனை கிளாஸ்க்குள்ள அனுப்பணும்னா மண்டே அவன் ஸ்கூலுக்கு வரும்போது நீங்களும் வரணுமா? உனக்கும் ஒரு நாள் இருக்குடி. ஹெட் மாஸ்டர் ரொம்பவே கோவப்பட்டாரு. ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னாங்கம்மா. நான் பேசிக்கிறேம்மா. நீ போய் யூனிஃபார்மை மாத்திக்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.